அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி உயர்வது என்பதை வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றும் கூட நாம் அதை குறித்த சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்திலே நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, வாழ்க்கையிலே அவர்கள் உயர வேண்டும் என்றால் மற்றவர்களை உயர்த்துகிறார்கள். வேலை பார்ப்பவர்கள் தங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளை உயர்த்திக் கொண்டே இருப்பார்கள். மாணவர்கள் ஆசிரியர்களை உயர்த்திக் கொண்டே இருப்பார்கள். அரசியலிலும் இப்படித்தான் நடக்கிறது. திரைத்துறையிலும் இப்படித்தான் நடக்கிறது. உலகத்தில் அநேக இடங்களிலே கீழே இருக்கிறவர்கள் மேலே உள்ளவர்களை உயர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். எதற்காகவென்றால் தாங்கள் உயர வேண்டும் என்பதற்காக. நான் கூட ஒரு கம்பெனியில வேலை செய்யும்போது கவனிச்சிருக்கேன். அங்க வேலை செய்கிறவர்கள் எல்லாம் அவங்களுக்கு மேல இருக்கிறவங்கள எப்ப பார்த்தாலும் உயர்த்திக் கொண்டே இருப்பாங்க, புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி மேலதிகாரிகளை உயர்த்துகிறவர்கள் சரியா வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்வதற்கான ஞானமும் அவர்களிடத்துல அதிகமா இருக்காது. ஆனால் இப்படி உயர்த்துவதின் மூலமாக அவர்களுக்கு சில சலுகைகள், கீழே வேலை செய்கிறவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் தற்காலிகமானது தான். நிரந்தரமான ஒரு உயர்வு நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் தேவனை உயர்த்தும் போதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் தேவனை உயர்த்தினால் அவர் நம்மை உயர்த்துவார். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஆண்டவரை எப்படி உயர்த்த வேண்டும் என்று நான் வேதத்தின் மூலம் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இப்படியாக சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.